வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி. இன்னைக்கு நம்ம தமிழ் வகுப்புல உயிர்மெய் எழுத்து வரிசையில அடுத்த வரிசைகள் படிக்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம உயிர்மெய் எழுத்துல என்னென்ன வரிசை எல்லாம் படிச்சிருக்கோம்? அ வரிசை, ஆ வரிசை, இ வரிசை, ஈ வரிசை வரைக்கும் படிச்சுட்டோம். கரெக்டாமா? இது எல்லாருமே நீங்க உங்களுடைய நோட்ல எழுதி பழகியிருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்து இன்னைக்கு பாருங்க உயிர்மெய் எழுத்துல அடுத்த வரிசையான உ வரிசை படிக்க போறோம். சரியாமா? அடுத்து என்ன வரிசை படிக்க போறோம்? உயிர்மெய் எழுத்துக்கள்ல உ வரிசை படிக்க போறோம். சரி பார்க்கலாங்களா? இங்க பாருங்க. உ வரிசை. ஓகேவா? எப்ப எழுதும் போதும் அந்த வரிசையினுடைய தலைப்ப மேல எழுதிட்டு தான் எழுதணும். உ வரிசை அப்படின்னு. சரிங்களா? இப்ப பாருங்க. மெய் எழுத்து நம்ம எப்பவும் போல எழுதுறதுதான். இக்கு கூட்டல் உ. இங்க பாருங்க கூ எப்படி போடணும் அப்படின்னா இந்த க மாதிரி போட்டுட்டு இப்படி மேல வளைவு மாதிரி கொண்டு போகணும். இங்க பாருங்க மேல வளைவு மாதிரி கொண்டு போகணும். சரியாமா? இது பேர் என்னது? கூ. இதுக்கு பேர் என்னது? கூ. அடுத்து பாருங்க இக்கு அடுத்தது மெய் எழுத்து இங்கு. இங்கு கூட்டல் ஊ ஙு. இங்க பாருங்க இந்த வரிசை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ங மாதிரி போட்டோமா கீழே இழுத்து விடணும். சரியாமா? இது பேர் என்னது? ஙு. இந்த எழுத்து பேர் என்னது? ஙு. அடுத்தது இச்சு. இச்சு கூட்டல் ஊ சு. இந்த ச போடுறோம் இல்லையா? ச போட்டு இப்படி கீழே இழுத்து விடணும். அவ்வளவுதான். இது பேர் என்னதுமா? சு. இது பேர் என்னது? சு. அடுத்தது இஞ்சு. இஞ்சு கூட்டல் ஊ நியூ. இங்க பாருங்க ஞா மாதிரி போட்டுட்டு இப்படி பெண்ட் ஆகி இப்படி மேல போகணும். இந்த எழுத்து பேர் என்னதுமா? நியூ. இந்த எழுத்து பேர் என்னது? நியூ. அடுத்து பாருங்க இட்டு. இட்டு கூட்டல் ஊ டூ. இங்க பாருங்க இட்டு கூட்டல் ஊ டூ. இங்க நம்ம கூக்கு போட்டோம் இல்லையா? அதே மாதிரி மேல பெண்ட் ஆகி போகணும். சரியா? அடுத்து பாருங்க மூணு சுழி எண். மூணு சுழி எண் கூட்டல் ஊ மூணு சுழி நூ. இங்க பாருங்க இது இந்த இடத்துல இப்படி பெண்ட் ஆகி போகணும். நம்ம நியூக்கு போட்டோம்ல அதே மாதிரி இந்த இடத்துல பெண்ட் ஆகி இப்படி மேல போகணும். சரியாமா? அடுத்தது இன்னுக்கு அடுத்தது இத்து கூட்டல் ஊ தூ. இங்க பாருங்க அதுவும் இதே மாதிரிதான். இதே மாதிரிதான் இதுவும் தூ. அடுத்து பாருங்க இந்து கூட்டல் ஊ நு. இந்து கூட்டல் ஊ நு. இந்து கூட்டல் ஊ நு. அடுத்து பாருங்க இப்பு கூட்டல் ஊ பூ. இப்பு கூட்டல் ஊ பூ. இங்க நம்ம இதுக்கு போட்டோம் இல்லையா? ங்குக்கு போட்டோம்ல அதே மாதிரி இப்படி கீழே வரணும். சரிங்களா? அடுத்து இப்பக்கு அடுத்து என்ன மெய் எழுத்து? இம்மு. இம்மு கூட்டல் ஊ மூ. இங்க பாருங்க மே மாதிரி போட்டு இப்படி மேல போகணும். சரியாமா? மே மாதிரி போட்டு மேல வளைவு மாதிரி போகணும். அடுத்து பாருங்க ஈ கூட்டல் ஊ யூ. ஈ கூட்டல் ஊ யூ. ஈ கூட்டல் ஊ யூ. அடுத்தது இரு. இரு கூட்டல் ஊ ரு. இங்க பாருங்க இப்படி ஃபர்ஸ்ட் துணைக்கால் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி போகணும். இது பெயர் என்னது? ரு. இது பெயர் என்னதுமா? ரு. அடுத்தது என்ன படிச்சோம்? மேல் நோக்கிய இல். மேல் நோக்கிய இல் கூட்டல் ஊ லு. மேல் நோக்கிய இல் கூட்டல் ஊ லு. அடுத்து பாருங்க இவ்வு கூட்டல் ஊ வு. இவ்வு கூட்டல் ஊ வு. இவ்வு கூட்டல் ஊ வு. அடுத்தது மகரையில் கூட்டல் ஊ. இங்க பாருங்க லு. இந்த இடத்துல பெண்ட் ஆகி போகணும். இங்க பாருங்க கீழே வந்து அப்புறம் மேல போகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் மூக்கும் லூக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஒரே மாதிரி எழுதிடுவீங்க. சரியாமா? இந்த இடத்துல கீழே கொஞ்சம் நீட்டி விட்டு அதுக்கப்புறம் பெண்ட் ஆகி மேல போகணும். அடுத்தது கீழ் நோக்கிய இல். கீழ் நோக்கிய இல் கூட்டல் ஊ லு. இப்படி சரிங்களாமா? இப்படி போகணும் மேல பெண்ட் ஆகி. அடுத்தது பாருங்க இற்று கூட்டல் ஊ ரு. இது அழுத்தமா சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இற்று கூட்டல் ஊ ரு. ஓகே. அடுத்து பாருங்க கடைசியான மெய்யெழுத்து இன்னு. இன்னு கூட்டல் ஊ நு. ஓகேங்களா? இந்த நூவும் இந்த நூவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த வடிவம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். சரியாமா? சில எழுத்துக்களுடைய வடிவம் தான் வேற மாதிரி இருக்கும். அதனோட ஷேப். சரியாமா? இங்க பாருங்க இக்கு கூட்டல் ஊ கு. இங்கு கூட்டல் ஊ ங்கு. இச்சு கூட்டல் ஊ சு. இஞ்சு கூட்டல் ஊ நியூ. இட்டு கூட்டல் ஊ டு. முனிச்சுளியின் கூட்டல் ஊ நு. இத்து கூட்டல் ஊ து. இந்து கூட்டல் ஊ நு. இப்பு கூட்டல் ஊ பு. அடுத்து என்னது? இம்மு கூட்டல் ஊ மு. ஈ கூட்டல் ஊ யு. இரு கூட்டல் ஊ ரு. மேல் நோக்கியில் கூட்டல் ஊ லு. இவ்வு கூட்டல் ஊ வு. இழ் கூட்டல் ஊ லு.
இல் கூட்டல் உ லு, இற்று கூட்டல் உ ரு, ரெண்டு சொல்லின் கூட்டல் உ நு. ஓகேவாமா? இந்த ஊ வரிசை மட்டும் நீங்க கொஞ்சம் அதனோட எழுத்துக்களுடைய வடிவம் எல்லாம் கவனமா படிக்கணும். சரியாமா? இப்ப காங்க சாஞா வரிசை மாதிரியோ இல்ல கா வரிசை கீ வரிசை மாதிரியோ இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர்றதே இந்த ஊ வரிசை எழுதும் போதுதான் நிறைய மிஸ்டேக் வரும். சோ நம்ம புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, நம்ம அடுத்து என்ன வரிசை பார்க்க போறோம்னா ஊ வரிசை பார்க்க போறோம். அடுத்து என்ன வரிசை பார்க்க போறோம்? ஊ வரிசை பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து ஊ வரிசை பாருங்க. அடுத்து ஊ வரிசை பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஊ வரிசை இங்க மேல ஊ வரிசை போட்டாச்சு. சரிங்களா? இப்போ அதே மெய்யெழுத்துக்கள் தான். மெய்யெழுத்துக்களோட எந்த எழுத்து சேர்க்கணும்? உயிரெழுத்தான ஊ சேர்க்கணும். மெய்யெழுத்தான என்ன சேர்க்கணும்? ஊ சேர்க்கணும். சோ ஊ சேர்த்துட்டோம்னா இக்கு கூட்டல் ஊ கூ. இங்க பாருங்க, கூ எப்படி போடணும்னு க மாதிரி போட்டுட்டு இப்படி போடணும். இங்க பாருங்க, க மாதிரி போட்டுட்டு அதோட ஊ இணைக்கிற மாதிரி. இது பேர் என்னதுன்னா கூ. அடுத்தது இங்கு கூட்டல் ஊ அப்படின்னா இங்க பாருங்க, அப்படியே நம்ம ஊ வரிசைக்கு கீழே இது பண்ணோமா, இப்ப அதுல ஒரு சுழி மாதிரி சுழிச்சு விடணும். அடுத்து பாருங்க, இச்சு கூட்டல் ஊ சூ. இங்க பாருங்க, சூ எப்படி போடணும், இப்படி போட்டுட்டு மேல போய் சுழிக்கணும். சரியா? இது என்னது? சூ. அடுத்தது இஞ்சு கூட்டல் ஊ நியூ. இங்க பாருங்க, நியூ இப்படி போட்டோமா நம்ம ஊ வரிசைக்கு, இப்போ துணை எழுத்து மாதிரி அப்படியே அதோ அந்த எழுத்தோடய இணைச்சு எழுதணும். சரிங்களா? அடுத்தது இட்டு கூட்டல் ஊ டூ, மேல சுழிக்கணும். சரியா? மேல சுழிக்கணும். அடுத்தது இன்னு கூட்டல் ஊ நூ. இன்னு கூட்டல் ஊ நூ. அடுத்தது பாருங்க, இத்து கூட்டல் ஊ தூ. எல்லாமே இந்த துணைக்கால் மாதிரி அட்டாச் ஆகி பக்கத்துல இணைஞ்சு வரணும். அடுத்தது பாருங்க, இந்து கூட்டல் ஊ நூ. அப்புறம் இப்பு கூட்டல் ஊ, இங்க பூ இழுத்து விட்டோம் இல்லையா, கீழே இங்க சுழிச்சு விடணும். கீழே இங்க சுழிச்சு விடணும். அடுத்து பாருங்க, இம்மு கூட்டல் ஊ மேல சுழி வரணும், சுழிச்சு விடணும். ஈ கூட்டல் ஊ ஈ கூட்டல் ஊ யூ. இங்க பாருங்க, இங்க கீழே இப்படி சுழிச்சு விடணும். இங்க பாருங்க, பூ இந்த யூ இதுக்கெல்லாம் கீழே சுழிச்சு விடணும். சரியா? அடுத்தது இரு கூட்டல் ஊ ரூ. இங்க பாருங்க, மேல சுழிக்கணும். இந்த மூ ரூ இதுக்கெல்லாம் மேல சுழிக்கணும். அடுத்தது வந்து இல்லு கூட்டல் ஊ லூ. இல்லு கூட்டல் ஊ லூ. அடுத்து பாருங்க, இவ்வு கூட்டல் ஊ வூ. ஊ இதுவும் கீழே வளைஞ்சு விடணும், வளைச்சு விடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இல் மகர இல் கூட்டல் ஊ மகர லூ, மேல போய் சுழிக்கணும். கீழ் நோக்கிய இல் கூட்டல் ஊ கீழ் நோக்கிய லூ, மேல சுழிச்சு விடணும். அடுத்தது இற்று கூட்டல் ஊ ரூ, பக்கத்துல துணைக்கால் மாதிரி இணைச்சு விடணும். அடுத்தது ரெண்டு சுள்ளி இன்னு கூட்டல் ஊ ரெண்டு சுள்ளி நூ. ஓகேவாமா? ஒரு தடவை சொல்லுவோமா நம்ம? இப்ப சொல்லி பாருங்க, இக்கு கூட்டல் ஊ கூ, இங்கு கூட்டல் ஊ ngூ, இச்சு கூட்டல் ஊ சூ, இஞ்சு கூட்டல் ஊ ஞோ, இட்டு கூட்டல் ஊ டூ, மூணு சுள்ளி இன்னு கூட்டல் ஊ நூ, இத்து கூட்டல் ஊ தூ, இந்து கூட்டல் ஊ நூ, இப்பு கூட்டல் ஊ பூ, இம்மு கூட்டல் ஊ மூ, ஈ கூட்டல் ஊ யூ, இர் கூட்டல் ஊ ரூ, மேல் நோக்கி இல் கூட்டல் ஊ லூ, இவ்வு கூட்டல் ஊ வூ, மகர இல் கூட்டல் ஊ லூ, கீழ் நோக்கி இல் கூட்டல் ஊ லூ, இற்று கூட்டல் ஊ ரூ, ரெண்டு சொல்லியின் கூட்டல் ஊ நூ. ஓகேவாமா? இந்த ரெண்டு வரிசை இன்னைக்கு என்ன செஞ்சு பாருங்க, நீங்க வீட்டுல ஒரு தடவை நல்லா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பாருங்க. சரியாமா? இந்த ரெண்டு வரிசை தான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் உயிர்மை எழுத்துக்கள்ல. சோ இதை நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும், நல்லா பிராக்டிஸ் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்,
சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். சரியாம்மா? நம்ம சொல்லிக்கிட்டு எழுதுதான் அந்த எழுத்துக்கள பார்த்தோனே நமக்கு இதுதான் இந்த எழுத்து அப்படின்னு அதுக்குள்ள பெயர கரெக்ட்டா நம்ம சொல்ல முடியும். எழுதும்போது நீங்க வந்து கையெழுத்து திருந்தும். எத்தனை முறை நம்ம எழுதி பார்க்கிறோமோ, அத்தனை முறை நம்ம கையெழுத்து நல்லாவே திருந்தும். சரிங்களா? சோ எழுதும்போது எப்படி எழுதணும்? சொல்லிக்கிட்டே எழுதணும். சரிங்களா? எழுதும்போது நல்லா அந்த நோட்ல இரட்டை கோடு நோட்டா 2 லைன்லயும் டச் ஆகுற மாரி எழுதணும். இல்ல நான் வந்து கோடு போட்ட நோட்ல தான் எழுதுறேன். நான் வந்து பேர் என்னது? சிங்கிள் லைன் நோட்ல தான் நான் எழுதுறேன் அப்படின்னா, அந்த கோட்ல டச் ஆகாம அழகா எழுதி பழகணும். சரிங்களா? இப்ப நம்ம மாணவர்களுக்கு இருக்கிற பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறதுல கஷ்டப்படுறாங்க. எழுதுறதுலயும் கஷ்டப்படுறாங்க. சோ இந்த 2 வேலையும் நம்ம ஒரே ஒரு நேரத்துல செய்யும்போது அது ஈஸி ஆகுற மாரி இருக்கும். ஓகேவா குழந்தைகளே? நீங்க எப்ப எழுதினாலும் வகுப்பறையில எழுதினாலும் சரி, வீட்ல எழுதினாலும் சரி, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களாம்மா? சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 95% மிஸ்டேக் கண்டிப்பா குறையும். சரியாம்மா? நான் என் வகுப்புல அப்படிதான் நான் சொல்லிக் குடுப்பேன். எழுதும்போதும் வாய் சொல்லணும், கை எழுதணும். வாய் சொல்லணும், கை எழுதணும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. நம்ம படிச்சதோட விட்டுறாம அத வாழ்க்கைக்கும் பயன்படுத்தணும். இப்ப நீங்க நோட்ல எழுதி முடிச்சுட்டீங்களா? அதோட முடிஞ்சதுன்னு விடக்கூடாது. நீங்க ஏதாவது தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அத நீங்க உச்சரிக்க பழகணும். போர்டுல ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். நெறைய தமிழ் போஸ்டர்லாம் இருக்குது. அத பார்த்தோனே இது இந்த எழுத்து, அந்த எழுத்துன்னு சொல்லி நீங்க வாசிச்சு பழகணும். சரியாம்மா? இந்த உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓர் எழுத்து சொல், ஈரெழுத்து சொல். அப்படியே படிப்படியா நம்ம ஒவ்வொரு வகுப்புக்கு தேவையான இலக்கணம் நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? மேமோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நண்பர்கள் யாருக்காவது தேவைப்படுது, அவங்களும் அடிப்படை தமிழ் படிக்கணும். பேசிக்கா தமிழ் லெட்டர்ஸ்ல இருந்து ஒவ்வொன்னும் படிப்படியா கத்துக்கணும் அப்படின்னாங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஆன்லைன் வகுப்புகள் தேவை எனக்கு. எழுத்து பயிற்சிக்கு, வாசிப்பு பயிற்சிக்கு, இலக்கணத்துக்கு இதுக்கெல்லாம் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்றேன். நீங்க அத டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நாள்ல வேணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாட்கள்ல நம்ம வந்து ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு நான் வந்து கத்துக் குடுக்குறேன். ஓகேவாம்மா? நன்றிம்மா. மீண்டும் நாளை சந்திப்போம்.